சூரனின் ஆட்டத்தை முடிவு கட்ட எம்பெருமான் ஈசன் தன்னுடைய ருத்ர தாண்டவம் புரிந்து ருத்ர தாண்டவத்தின் இறுதியாக தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து புறப்பட்ட தீச்சுடரானது சரவண பொய்கையில் விழுந்து அங்கு சண்முகம் தோன்றினான். சண்முகத்தை காக்க அவரை பாதுகாக்க கார்த்திகை பெண்களை நியமித்தார் எம்பெருமான் இறைவன். எம்பெருமான் முருகனோ பிரணவத்திற்கு பதில் உரைக்காத பிரம்மனையை சிறைப்பிடித்து அவர் செய்த படைப்பு தொழிலையும் தான் மேற்கொண்டார். இதனால் கோபமுற்ற சிவபெருமான் பிரணவத்திற்கு உனக்கு பதில் தெரியுமா என்று கேட்டதற்கு பிரணவத்திற்கு பதில் சிவபெருமானிடமே கூறி தகப்பன் சுவாமியாக எம்பெருமான் முருகன் மாறியது எல்லோருக்கும் வியப்பாக அமைந்தது. பிறகு சூரனின் ஆட்டத்தை முடிவு கட்ட பார்வதி தேவியால் வேல் வழங்கப்பட்டது. சக்தி வேலுடன் சூரனை வதைக்க முருகன் புறப்பட்டான். மாயையே உருவான சூரனை வதைக்க நவ பாலகர்கள் துணை கொண்டு எம்பெருமான் முருகன் படையோடு முற்றுகையிட்டான் சூரனை. 14 லோகங்களும் நடுநடுங்க இருவருக்கும் நடந்தது யுத்தம். யுத்தத்தின் முடிவில் சூரனை வதைத்து தேவர்களை காத்து நின்றான் எம்பெருமான் முருகன். பிறகு தேவ சேனாதிபதிக்கும் இந்திரனின் மகளுக்கும் நடந்தது திருமணம். முருகன் தெய்வானை திருமணத்திற்கு அனைத்து ரிஷிகளும் முனிகளும் தேவர்களும் தேவேந்திரனும் இணைந்து அனைத்து தெய்வங்களுடன் வாழ்த்தினர். இனிதே நடந்தது முருகனின் திருமணம். பின்பு ஓய்வெடுப்பதற்காக தணிகை மலை வந்த முருகனுக்கு வள்ளியின் மீது பிறந்தது காதல். காதல் மனைவியை கரம் பிடிக்க தன் அண்ணனாகிய விநாயகனின் உதவியையும் கேட்டான் முருகன். பிறகு கிழவனாக தோன்றி பல்வேறு லீலைகளை புரிந்து இறுதியில் வென்றான் வள்ளியின் மனதை எம்பெருமான் முருகன். இறுதியில் வள்ளியையும் மணமுடித்தான் எம்பெருமான் இறைவன். இதுவே முருகனின் கதை. இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் வாழ்க்கையில் சௌபாகியங்கள் சேரும், நீங்கள் நீங்கும், அனைத்து வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்வீர்கள். ஓம் முருகா சரணம் சரணம் சரணம்.